ஹலோ, ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் சார்பாக இனிய உற்சாகமான வணக்கங்கள். ஜோதிடத்தில் பொதுவாக கோச்சார கிரக நிலைகள் சரியில்லாதப்போ அல்லது தசாபுத்தி அந்தரன் சரியில்லாதப்போ நம்ம எல்லாமே தோற்றுக்கிட்டு தான் இருப்போமா அப்படின்னு சொன்னால் இல்லை. இதை மாற்ற முடியுமா? தாராளமாக மாற்றலாம். எப்படி? பஞ்சாங்கத்தில் 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 4 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்போம். அப்போது கர்ணநாதனுடைய வழிபாடை அடிக்கடி நம்ம செஞ்சிட்ருக்கும்போது வாழ்வியலில் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும். நம்ம திதிகளுக்கு உண்டான தேவதைகளை வணங்கும்போது அந்த திதி மூலியமாக ஏற்படக்கூடிய பல நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும். அதே போல் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் எப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம். அப்போது நம்ம என்ன யோகத்தில் பிறந்தோமோ அதனுடைய அதிபதி யோகியாக வரார். அப்போது நம்மளுடைய யோகியினுடைய உணவுகளை எடுத்துக்கிறது, யோகியின் தேவதையை வழிபாடு பண்ணுறது, யோகியினுடைய கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஜோதிடத்தில் ஓர தெரிஞ்சவனை ஒதுக்காத, தார தெரிஞ்சவனை தள்ளாத, பச்சை தெரிஞ்சவனை பகச்சிக்காத, இப்படிங்கிற சில பழமொழி இருக்குது. அதனால் நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அதுக்கு உண்டான தாராபலன் உள்ள நாட்களில் நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது கட்டாயம் அது வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல சுப ஓரைகளாக பார்த்து, அதுவும் நம்மளுடைய யோகி சம்மந்தப்பட்ட ஓரைகளாக பார்த்து ஒரு காரியத்தை செயல்படும் போது அதுவும் நமக்கு வெற்றியை தேடித்தரும். சரிங்களா? அதே போல் பச்சியில் ஊன் அரசு நடை காலங்களில், அதாவது நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பச்சி இருக்குது. அந்த பச்சியினுடைய ஊன் நடை அரசு காலங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது கட்டாயம் என்ன தான் கோச்சார கிரகங்கள் மைனஸாக இருந்தாலும், தசாபுத்தி அந்தரங்கள் மைனஸாக இருந்தாலும் நமக்கு வெற்றியை நோக்கி ஒரு பயணம் கட்டாயம் உண்டு. அதனால் எப்போவுமே நீங்கள் யாருமே கோச்சாரம் சரியில்லை, 7.5 சனி, அஷ்டம சனி இப்படிலாம் பயப்பட வேண்டாம். தசா புத்தி சரியில்லைன்னு பயப்பட வேண்டாம். ஆச்சுங்களா? 8ஆம் இடம்னு சொன்னால் கெட்ட இடம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசை நடத்தினா திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அதனால் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். மேற்படி உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பமோ சந்தேகமாக இருந்தால் என் பேர் வையாபுரி. என்னுடைய ஃபோன் நம்பர் 9952194973. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி நம்ம செயல்பட்டால் நம்ம ஜெயிக்கலாங்கிறதுக்கு உண்டான வழியை நான் தாராளமாக காட்டுறேன். நன்றி, வணக்கம்.